Boolean function kmap யூஸ் பண்ணி எப்படி simplify பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்துக்கேன். Simplify the Boolean function, that is function of w, x, y, z is equal to sum of midterms 0, 1, 2, 4, 5, 6, 8, 9, 12, 13, 14 using kmap. So இது actually university, Anna University கேட்ட ஒரு question. What is kmap? Simplify the Boolean function. இந்த question தான் நான் எடுத்திருக்கேன். So இந்த ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி first steps என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். So first ஒரு minterm, sum of minterm expression கொடுத்துட்டாங்க. First என்ன பண்ணனும் அப்படினா இங்க kmap drop பண்ணனும். இங்க 4 வேரியபிள் சொல்லிட்டாங்க. இங்க ப்ராப்ளத்திலேயே w, x, y, z கொடுத்துட்டாங்க. சோ அதனால நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம் 4 வேரியபிள். இப்போ கொடுக்கல அப்படினா நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இந்த minterm expression இருக்கு இல்லையா? the sum of mintermல largest value என்ன இருக்குறதுலயே maximum value என்ன அப்படிங்கறத பாருங்க. அந்த maximum வேல்யூவை பைனரியில ரெப்ரசன்ட் பண்ணுங்க. 14 அப்படிங்கிறது 1110 இல்லையா? சோ இதுதான் 14. அப்ப இந்த 14 ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படுது அப்படினு பாருங்க. 4 பிட். அப்ப it is a 4 variable function அப்படிங்கறத கண்டுபிடிச்சிரலாம். மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க ப்ராப்ளத்துல. கொடுக்கல அப்படினா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வேரியபிள்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேயா? சோ இப்போ இங்க 4 வேரியபிள். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் draw the 4 variable kmap. இங்க வேரியபிளோட நேம் wx y z கொடுத்துட்டாங்க. சோ 0 0 ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க மின்டர்மை இந்த செல்லில் நம்ம லொக்கேட் பண்ணணும். இந்த கரஸ்பாண்டிங் மின்டர்ம் உள்ள செல்லில் வி ஹவ் டு பிளேஸ் 1. ஸோ 0ல் 1, 1, 2ல் 1, தென் 4, 5, 6, 8, 9, 10, 12, 13 and 14. That's all. ஸோ ஃபஸ்ட்டு 1 பிளேஸ் பண்ணணும். எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க மின்டர்ம் எக்ஸ்பிரஷனில் எந்த மின்டர்ம் இன்வால்வ் ஆகிருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் மின்டர்ம் செல்லில் நீங்கள் 1 பிளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பிங். ஸோ இந்த குரூப்பிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா adjacent cells 1 எல்லாம் நம்ம குரூப் பண்ண போகிறோம். adjacent cells பக்கத்தில் இருக்க செல்லில் இப்போ 1 இருந்தது அப்படின்னா அந்த 2 செல்லை நீங்கள் கம்பைன் பண்ணலாம். இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. எல்லா செல்லையும் கம்பைன் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. எந்தெந்த செல்லெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணலாம் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்க செல்ஸை நீங்கள் கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை நீங்கள் கம்பைன் பண்ணலாம், 2 செல்ஸை நீங்கள் கம்பைன் பண்ணலாம், 4 செல்ஸை கம்பைன் பண்ணலாம், தென் 8 செல்ஸ் கம்பைன் பண்ணலாம், 16 செல்ஸ் கம்பைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கம்பைன் பண்ண முடியும். 3 செல்ஸை கம்பைன் பண்ண முடியாது, 5 செல்ஸை கம்பைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கம்பைன் பண்ணுற செல்ஸ் எத்தனை இருக்கலாம்னா ஒரு செல் தனியாக கம்பைன் பண்ணலாம் அல்லது 2 செல்ஸை கம்பைன் பண்ணலாம். இது வந்து 1 கம்பைன் பண்ணிங்கன்னா தட் இஸ் சிங்கிள். ஓகே, இப்போ 2 செல்ஸை கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா பேர். ஸோ இது 4னா குவாட், இது ஆக்டெட். இது போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி செல்ஸை மட்டும்தான் நீங்கள் கம்பைன் பண்ண முடியும். அதாவது பவர்ஸ் ஆஃப் 2, 2 பவர் n, இந்த செல்லை 2 பவர் 0 1, 2 பவர் 1 2, 2 பவர் 2 4. ஸோ உங்களை உள்ளே இருக்க நம்பர் ஆஃப் செல்ஸ் எப்படி இருக்கும்னா பவர்ஸ் ஆஃப் 2ல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் கம்பைன் பண்ண முடியும். ரைட். நெக்ஸ்ட் adjacent செல்ஸை தான் நான் கம்பைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ adjacent செல்ஸ் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தோன்னே நம்ம சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலமும் adjacent. இந்த adjacent செல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா they should differ by a single bit. ஒரே ஒரு பிட்டில் மட்டும்தான் வேரியேஷன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த 2 செல்லும் என்ன சொல்லலாம்னா adjacent செல்னு சொல்லலாம். ஸோ பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் பாருங்கள். இங்கே 0 0 0 1. ஸோ அப்போ கண்டிப்பாக அது ஒரே ஒரு பிட்டில் மட்டும்தான் வேரி ஆகிருக்கு. செகண்ட் அண்ட் தேர்ட் காலம் இது ரெண்டும் adjacent. தேர்ட் அண்ட் ஃபோர்த் காலம் adjacent. அதே மாதிரி தான் ரோவில் ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் adjacent, செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் adjacent, தேர்ட் ரோவும் ஃபோர்த் ரோவும் adjacent. ஸோ இதெல்லாமே adjacent செல்ஸ். ஓகே, இது பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த 4 செல்லும் adjacent, இது இதுக்கு adjacent, இது இதுக்கு adjacent, இது இதுக்கு adjacent, இது இதுக்கு adjacent. ஸோ இப்போ இங்கே இந்த 4 இடத்துலையும் 1 இருந்துச்சு அப்படின்னா இதை 4ஐயும் நீங்கள் குரூப் பண்ணி குவாட் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ பக்கத்தில் இருக்க செல்ஸ் எல்லாம் adjacent. இதை பார்த்த உடனே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத adjacent செல் எது அப்படின்னு எடுத்திங்கன்னா இப்போ இது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா? இதை நீங்கள் வெர்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணுங்க. வெர்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணும்போது எந்தெந்த செல்லெல்லாம் ஓவர்லாப் ஆகுமோ அந்த செல்லெல்லாம் adjacent செல். இதை நீங்கள் வெர்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் காலமும் லாஸ்ட் காலமும் ஓவர்லாப் ஆகும், செகண்டும் தேர்டும் ஓவர்லாப் ஆகும். செகண்டும் தேர்டும் adjacentனு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ புதுசாக ஓவர்லாப் ஆகிறது இது 1ம் லாஸ்ட்டும் இல்லையா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு ரோ காலமும் லாஸ்ட் காலம் adjacent.
செக் பண்ணி பாருங்கள். 0 ஃபஸ்ட்டு இந்த செல்லை செக் பண்ணிங்கன்னா 0 0 0 0, லாஸ்ட் வாங்க 0 0 1 0. அப்போ எத்தனை ஒரே ஒரு பிட்டு தேர்ட் பிட்டில் மட்டும்தான் வேரி ஆயிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு காலமும் லாஸ்ட் காலமும் adjacent. ஓகேயா? அதாவது இதுவும் adjacent, this one adjacent with this one is adjacent with this one, and this one is adjacent with this one. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ லாஸ்ட் ரோவோட ஓவர்லாப் ஆகும். அப்போ ஃபஸ்ட் ரோவும் லாஸ்ட் ரோவும் என்னவா இருக்குது? adjacent செல்லாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் 0 0 0 0, இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 0 0 0. அப்போ ரெண்டும் ஒரே ஒரு பிட்டு, தட் இஸ் ஃபஸ்ட் பிட்டில் வேரி ஆகுது. இதே மாதிரி தான் அடுத்தடுத்ததும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்த உடனே நியர்பையில் இருந்துச்சுன்னா adjacent நம்ம குரூப் பண்ணிடலாம். நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு காலம் லாஸ்ட்டு காலம், ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ, இது ரெண்டும் adjacent. ஓகேயா? அடுத்து குரூப்பிங்கில் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மினிமைசேஷன். நம்ம எதுக்காக இந்த மினிமைசேஷன் போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் லிட்ரல்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நம்மளோட பூலியன் எக்ஸ்பிரஷனில் இருக்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இல்லையா? ஸோ இப்போ அந்த டேர்ம்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து குரூப்ஸ், அதுக்காக தான் நம்ம குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த டேர்ம்ஸில் உள்ள லிட்ரலை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா we have to choose a larger group. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை செக் பண்ணணும் அப்படின்னா லார்ஜர் குரூப் எங்கேயாவது ஃபார்ம் பண்ண முடியுமா? இப்போ இதே ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும் adjacent, 1 2 3 4 5 6 பேர் நம்மளால் உருவாக்க முடியும். பட் நம்ம அதில் போகக்கூடாது, ரைட்? 6 பேர் அப்படின்னா உங்களோட பூலியன் எக்ஸ்பிரஷனில் எகெயின் உங்களுக்கு 6 டேர்ம் கிடைக்கும், ரைட்? ஸோ அந்த ஒவ்வொரு டேர்ம்லேயும் 3 வேரியபிள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட மினிமைசேஷன் அப்படிங்கிற அந்த எய்ம் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா we should go for a larger group. ஸோ லார்ஜர் குரூப் அப்படின்னா 16 பிட். இந்த இதில் என்ன இருக்குன்னா 16 பிட் 16 செல்லையும் கம்பைன் பண்ண முடியுமா? 16 செல்லையும் ஒன்று இருக்கா? இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டெட், 8 செல்லை கம்பைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு செக் பண்ணுவோம். 8 செல் கம்பைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலம் ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது? கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 2 காலத்தையும் நீங்கள் குரூப் பண்ணலாம், சேர்த்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணலாம், தட் இஸ் ஆக்டெட். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு குரூப் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும்? ரிமைனிங் இங்கே இருக்குது, இன்னும் 3 1s இருக்குது. 3 1s adjacent-ஆக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது? 3 1s-ஐ கம்பைன் பண்ண முடியாது. கம்பைன் பண்ணோம்னா ஒரு செல்லு 2 4 8 16 இத்தனை செல்ஸை தான் கம்பைன் பண்ண முடியும். அப்போ 3-ஐ நம்மள மொத்தமாக கம்பைன் பண்ண முடியாது. இப்போ அடுத்த பாசிபிலிட்டி என்னென்னா இந்த 2 1-ஐ நீங்கள் கம்பைன் பண்ணலாம், ரைட்? ஸோ 2 1s-ஐ கம்பைன் பண்ணால் தட் இஸ் பேர். இங்கேயும் நம்ம திருப்பி அதே டெக்னிக் யூஸ் பண்ணணும், லார்ஜர் குரூப்பை ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம்லேயும் 1s இருக்குது, தென் லாஸ்ட்டு காலம்லேயும் 1 இருக்குது. ஸோ இது ரெண்டும் என்னது நமக்கு? adjacent, ரைட்? அப்போ இந்த 2 1-ஐ இங்கே இருக்க 2 1-ஓட சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணலாம். ஓகே, அப்படி கம்பைன் பண்ணும்போது we get a quad, ரைட்? அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா அதில் இருக்க வேரியபிள்ஸ் லிட்ரல்ஸ் அதோட எண்ணிக்கை வந்து குறையுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 1-ஐ இந்த 2 1-ஓட கம்பைன் பண்ணலாம். இந்த 2 1 தான் ஆல்ரெடி குரூப்பில் இருக்கே, ஏன் இதோட சேர்த்திங்க அப்படின்னா நம்ம டு ஃபார்ம் அ லார்ஜர் குரூப் we are using this. ஒரு லார்ஜர் குரூப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் இந்த 2 1-ஐ என்ன பண்ணிட்டேன்? இந்த 1-ஓட கம்பைன் பண்ணி ஒரு லார்ஜர் குரூப் குவாட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்படி பண்ணால் அது தப்பு கிடையாது. இது செகண்ட் குரூப். அடுத்து இன்னும் நமக்கு ஒரே ஒரு 1 பாக்கி இருக்குது. ஸோ இப்போ இந்த 1-ஐ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 1 கம்பைன் பண்ணி பேர் கொண்டு வரலாம், அல்லது இந்த 1-ஐயும் கம்பைன் பண்ணி பேர் கொண்டு வரலாம். இங்கேயும் எகெயின் நீங்கள் அதே தான் சூஸ் பண்ணணும். பேருக்கு பதிலாக குவாட் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 1 அதே லொக்கேஷனில் ஃபஸ்ட்டு காலமில் 1 1 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த 2 1-ஐயும் இந்த 2 1-ஐயும் உங்களுக்கு கம்பைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த 4 1s-ஐ கம்பைன் பண்ணி தேர்ட் குரூப்பை ஃபார்ம் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி குரூப்பில் இருக்கிற ஒரு 1-ஐ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? அது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. எந்த இடத்துல அது தப்பாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆல்ரெடி ஒரு ஆக்டெட் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த 4 1 adjacent சொல்லிட்டு எகெயின் இங்கே ஒரு குவாட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா தட் இஸ் ராங். பிகாஸ் ஆல் த ஒன்ஸ் அந்த குவாடில் இருக்க எல்லா ஒன்றுமே என்ன இருக்குது? வேறு ஒரு குரூப்பில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ வேறு ஒரு குரூப்பில் இருக்கிற எல்லா 1-ஐயும் சேர்த்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் கால் ரிடண்டன்ட் குரூப். ஸோ ரிடண்டன்ட் குரூப் அப்படிங்கிறது
ஒரு குரூப்பு, அந்த குரூப்பில் இருக்க எல்லா ஒன்றுமே வேற ஏதோ ஒரு குரூப்பில் இருக்குது, ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த குரூப் தான் என்ன அர்த்தம், ரிடண்டன்ட் குரூப். அது தேவையில்லாத குரூப். பிகாஸ் அந்த குரூப்பில் இருக்க எல்லா ஒன்றுமே என்ன ஆயிடுச்சு, வேறு வேறு குரூப்பில் இருக்குது. அப்போ எல்லாமே குரூப்டு. அப்போ அந்த தேவையில்லாத ஒரு ரிடண்டன்ட் குரூப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ ரிடண்டன்ட் குரூப்புக்கு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 3 வேரியபிள் kmap எடுத்திருக்கேன். இந்த kmapல இப்போ குரூப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டினா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் அட்ஜசன்ட். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் இது ரெண்டும் அட்ஜசன்ட், இது ரெண்டையும் நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஒன்றும் அட்ஜசன்ட். இதை நீங்கள் குரூப் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் ரிடண்டன்ட். தேவையில்லாத குரூப். ஏன்னா இந்த ஒன் ஆல்ரெடி இந்த குரூப்பில் இருக்குது, இந்த ஒன் ஆல்ரெடி இந்த குரூப்பில் இருக்குது. இப்போ இது என்னது, தேவையில்லாத ஒரு குரூப்பு. திஸ் இஸ் கால்ட் ரிடண்டன்ட் குரூப். இந்த குரூப் நம்ம ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஆல் த ஒன்ஸ் ஆர் ஆல்ரெடி குரூப். இதே இதில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 ஒன்றை நான் குரூப் பண்ணலாம். அடுத்து ஒரே ஒரு 1 இருக்குது. இதை நம்ம சிங்கிளாக எடுத்துக்கலாம், சிங்கிள் செல்லாக எடுத்துக்கலாம். அல்லது வேறு பாசிபிலிட்டி இருக்கா, வேறு ஏதாவது ஒன்னோட கம்பைன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் அட்ஜஸ்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம். Now this is not redundant because இந்த ஒன்னை நான் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒன்னை குரூப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குரூப்பில் இருக்க 2 செல்லுமே வேறு ஒரு குரூப்பில் இருந்துச்சு அப்படின்னா தான் அது redundant. பட் இங்கே இந்த ஒன்னுங்கிறது வேறு எந்த குரூப்லையுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் குரூப் தான். இது மட்டும்தான் redundant. ஓகே, ஸோ redundant புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த ஒன்ஸ் ஆர் குரூப். எல்லா ஒன்ஸையும் நம்ம குரூப் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு குரூப்புக்கான கரஸ்பாண்டிங் மீன் டேர்ம்ஸ் எடுத்து போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் இந்த ஆக்டெட். இப்போ இந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் செக் பண்ணணும் விச் வேரியபிள் இஸ் கான்ஸ்டன்ட். அந்த குரூப்புக்குள்ளே எது வேரி ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த லிட்டரை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ இந்த குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த குரூப் இன்வால்வ்ஸ் ஃபஸ்ட்டு 2 காலம் அண்ட் ஆல் த 4 rows. இந்த குரூப்புக்குள்ளே எல்லா 4 ரோவும் இன்வால்வ் ஆகுது, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் காலம் இன்வால்வ் ஆகுது. அப்போ இந்த 4 ரோவையும் செக் பண்ணிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக எதுவுமே இருக்காது. W00 பட் இங்கே 11 வந்துடுது. எக்ஸ் எடுத்திங்கன்னா 01 வேரி ஆகிடுது. ஸோ இப்போ இந்த 4 காலத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற வேல்யூ WXல எதுவுமே இல்லை, எல்லாமே வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ WX நம்ம விட்டுறலாம். காலம் சைடு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் 00, செகண்ட் காலமில் 01. ஸோ செகண்ட் வேரியபிள் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நமக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 1 00 மட்டும்தான் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. அப்போ இந்த குரூப்பில் எந்த லிட்ரல் சேஞ்ச் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அந்த லிட்டரில் மட்டும் நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ இது டைரெக்டாக பார்த்தோன்னே 0, ஸோ y டேஷ்னு எடுத்துருதலாம். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா kmap ட்ரா பண்ணும்போது பக்கத்தில் அதனுடைய வேல்யூ எழுதிக்கோங்க. ஓகே, y dash z dash. ரைட், ஸோ ஃபஸ்ட்டு தட் இஸ் y dash. ஸோ ஃபஸ்ட் குரூப்போட y dash. நெக்ஸ்ட் குரூப் இந்த குரூப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த குரூப் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் காலம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோ செக் பண்ணிங்கன்னா 00, 01 சேஞ்ச் ஆகிடுச்சு எக்ஸோட வேல்யூ. ஸோ நம்ம அதை விட்டுடலாம். W சேஞ்ச் ஆகாமல் இருக்குது 00, the value is W dash. ஸோ ப்ளஸ் W dash இதோட விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு காலம் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காலமில் 00, லாஸ்ட் காலமில் 10, 00, 10. Y dash Z dash, Y Z dash. எது வேரி ஆகாமல் இருக்குது, Z dash மட்டும்தான். ஸோ Z dash. ஓகே, ஸோ செகண்ட் குரூப்புக்கான கரஸ்பாண்டிங் டேர்ம் W ப்ராடக்ட் டேர்ம் W dash Z dash. அதே மாதிரி இப்போ அடுத்த குரூப் செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் காலம். செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா W dash W மாறிடுச்சு, X X. ஸோ எக்ஸ் தான் மாறாமல் இருக்குது. ஸோ ப்ளஸ் எக்ஸ். அடுத்து நம்ம காலம் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் செக் பண்ணிங்கன்னா Y dash Z dash, Y Z dash. Z dash தான் வேரி ஆகாமல் இருக்குது, Z dash. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய minimized Boolean expression. So the answer is F is equal to Y dash plus W dash Z dash plus X Z dash. இதுதான் ஆன்சர்.